நிறைய பேருக்கு உள்ள டவுட்டு, டாக்டர் சித்தால என்ன டாக்டர் படிக்கிறாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல இது 5.5 ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இதில் முதல்ல 1.5 வருடம், 2ஆம் கட்டம் 1.5 வருடம், அடுத்தது 1.5 வருடமாக பிரித்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் சொல்லுவோம். அதில் படிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் அப்படின்னா முதல் வருடம் 1.5 வருடத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக தோற்றக்கிரம ஆராய்ச்சின்னு சொல்லுவோம். தோற்றக்கிரம ஆராய்ச்சியும் அடிப்படை தத்துவம்னு சொல்லுவோம். இதில் பேசிக்ஸ் ஆஃப் சித்தா, சித்தர்கள் அவர்களுடைய வாழ்வு முறை எப்படி இருந்தது, என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வழிமுறையாக கற்று சித்த மருத்துவம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. சித்த மருத்துவத்தின் தத்துவ அடிப்படைகள்னு சொல்லுவோம். ஒரு நோயாளியை எப்படி பார்க்கணும், நோயாளியினுடைய பார்க்கக்கூடிய சமயத்தில் என்னென்ன மாதிரியான அணுகுமுறையை நம்ம அணுகணும் அப்படின்ற நிறைய விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. சுவை அடிப்படை சார்ந்த விஷயங்கள், பஞ்சபூத தத்துவம் போன்ற விஷயத்தை அதில் சொல்லியிருப்பாங்க. என்னடா டாக்டர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு உடனே நம்ம பயப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப மிகவும் எளிமையாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அனட்டமின்னு சொல்லுவோம். அனட்டமி அப்படின்றது உடல் கூறு இயல், அதாவது பாடியில் இருக்கக்கூடிய ஒரு தசைனா அந்த தசையோட பெயர் என்ன, எலும்புகள் அதனுடைய எலும்புகளுடைய பெயர் என்ன, எங்கே என்ன மாதிரியான ஜாயிண்ட் இருக்குது, என்ன மாதிரியான பிளட் வெசல் எங்கே ஓடுது, என்ன நர்வ் இந்த விரலுக்கு பாஸ் ஆகுது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நாட் ஓன்லி ஃபார் திஸ் ஓவரால் பாடியில் என்னென்ன மாதிரியான கூறுகள் விஷயங்கள் இருக்குது, அனட்டமிக்கல் ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத டோட்டலாக படிப்பீங்க. அடுத்தது ஃபிசியாலஜின்னு சொல்லுவோம். ஃபிசியாலஜி அப்படின்றது உடல் தத்துவ இயல், உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தத்துவமும் எப்படி இயங்குது அப்படின்றத பார்ப்போம். இதில் குறிப்பாக 2 பார்ட்டு, அதாவது தமிழ் சார்ந்து ஃபிசியாலஜி என்ன அப்படின்றத நம்ம படிப்போம். கூடவே இன்னைக்குள்ள மாடர்ன் சயின்ஸில் ஃபிசியாலஜி அப்படின்றத கட்டாயம் படிப்போம். ஃபிசியாலஜி அப்படின்றது இப்போ ஒரு யூரின் அவுட்புட் வெளியே வருது அப்படின்னா அந்த யூரின் அவுட்புட் எப்படி என்னென்ன மாதிரியான சீரியஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறோம், இந்த வாட்டர்லேருந்து என்ன மாதிரியான சீரியஸ் ஆஃப் ப்ராசஸ் கெமிக்கல் மெக்கானிசம்ஸ் நடந்து வெளியே வருது, இல்லை அது சரியாக நடக்கலை அப்படின்னா பிளட் ப்ரெஷர் எப்படி கூடுது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் அதை ஷேர் பண்ணியிருக்கோம். ஐ மீன் இது ஒவ்வொரு ஈவன் கண் பகுதி சார்ந்த ஃபிசியாலஜி தனியாக இருக்குது, வாய்ப்பகுதி சார்ந்த ஃபிசியாலஜி, ஹார்ட்டுக்கு தனியான ஃபிசியாலஜி இருக்குது, நுரையீரல் சார்ந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்படி நிறைய வகை ஹார்மோனல் சார்ந்த நிறைய ஃபிசியாலஜி சார் இப்படி தனித்தனியான ஒரு விஷயத்தை இதில் படிப்போம். அடுத்தது பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். பயோகெமிஸ்ட்ரி அப்படின்றது உயிர் வேதியியல்னு சொல்லுவோம். அதாவது பாடியில் நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன மாதிரியான கெமிக்கல் முறையில் நடக்குது, அது எப்படி வெளியே வருது அப்படின்றது. நீங்கள் சின்னதாக ஒரு குளுக்கோஸ் எடுக்கிறீங்க, குளுக்கோஸ்னால் ஒரு மிட்டாய் எடுக்கிறீங்க, அது ஒரு ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் தான். இந்த விஷயம் எப்படி நம்ம உடம்புல சுகரை மெயின்டைன் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய குளுக்கோஸ் இன்சுலின் என்ன மாதிரியா அதை அந்த குளுக்கோஸை கேட்ச் பண்ணி அமர்த்தது, அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுது, இந்த மாதிரியான பலவிதமான மெக்கானிசம்ஸ் எல்லாமே இந்த இதில் நம்ம படிப்போம். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இதில் டோட்டலாக ஒவ்வொரு விட்டமின் சார்ந்தோ, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸு, உடலில் இருக்கக்கூடிய சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், குளுக்கோஸ் பாஸ்பேட் ஷென்ட்னு சொல்லுவோம். அப்படி நிறைய விஷயம் இருக்குது. சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், யூரிக் ஆசிட் சைக்கிள், பியூரின் மெட்டபாலிசம், பிரமிடின் மெட்டபாலிசம், இப்படி நிறையா இருக்குது. எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் பிரித்து படிச்சிருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜி அப்படின்றது சித்த மருத்துவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம படிக்காமல் இல்லை. நுண் உயிரியல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒவ்வொரு நுண் உயிரிகள் ஒரு வந்தைகள் எப்படி நம்ம உடலுக்கு நோயை ஏற்படுத்தும், அது என்ன மாதிரியான வைரஸ், என்ன மாதிரியான பாக்டீரியா, என்ன மாதிரியான ஃபங்கஸ், மவுல்ஸ், பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் கவர் பண்ணிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொல்லுவாங்க, டாக்டர் உங்களுக்கு எபோலா பற்றி தெரியுமா, உங்களுக்கு இப்போ வரக்கூடிய கோவிட் ரிலேட்டடான வைரஸ் பற்றி தெரியுமா, உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா பற்றி தெரியுமா, எல்லாமே தெரியும். எல்லாமே நம்மளுடைய மைக்ரோபாலஜி பார்ட்டில் டோட்டலாக கவர் ஆகிருக்கும். ஸோ இது படிக்காமல் ஒரு சித்த மருத்துவர் இன்றைக்கி வெளியே வர்றது கிடையாது. ஸோ கட்டாயம் சித்த மருத்துவர் சித்த மருந்துகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சித்த மருத்துவர்களை பார்க்க வேண்டாம். சித்த மருத்துவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் தெரிந்து கொண்டு தான் வெளியே வராங்க அப்படின்றதுல எந்தவித ஐயமும் இல்லை. கூடவே
கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பர்சன் வந்து நார்த் இந்தியாவில் இருந்து கூட இப்போது நீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால ஆல் ஓவர் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு எங்கேருந்து வேணாலும் சித்த மருத்துவம் படிக்க வரலாம். ஸோ அப்ராட் கண்ட்ரீஸ்லேருந்து கூட வராங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபைடான தமிழ் ரிலேட்டடான விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு சின்ன கஷ்டம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தமிழ் ரிலேட்டடான எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் வந்திருக்கும். கூடவே இவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரிசர்ச் மெத்தடாலஜி நிறையா விஷயங்கள் அடுத்தடுத்து படிப்பாங்க. ஸோ அங்கே அந்த மற்றவங்களோட அந்த பேச்சு பரிமாற்றங்கள், பர்சனாலிட்டி, ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாமே சரியாக இருக்கணும். அப்படின்னா அந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து அப்போவே வந்து அவங்களுக்கு ஆழமாக பதிய வைக்கிறாங்க, அதனோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் இயரோட எஜுகேஷனாக இருக்கும் அப்படின்றத ஒரு விஷயம். இதில் ஏதாவது விடுபட்டிருந்தாலும் கட்டாயம் நீங்கள் எப்போனாலும் சொல்லலாம். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் இதில் கமெண்ட்லேயும் நீங்கள் பதிவிடலாம். தேங்க்யூ.